வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம வந்து சிக்கன் ரைஸ் செய்வோம். கோழி, பூண்டு, மிளகா, வெங்காய இலை, இஞ்சி, தக்காளி, ஒரு வெங்காயம், சோஸ் தீராமல், சிக்கன் ஸ்டாக்கு. இது இருந்தால் போடலாம், இல்லைண்டா பரவாயில்ல. இது அந்த சோஸ்க்கு வெள்ளை கோழிக்கு மட்டும்தான் சோஸ்க்கு பாய்ப்போம். இது வந்து எள்ளு எண்ணெய், கருப்பு எள்ளெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். அப்போ வந்து சோயா கிச்சப் இனிப்பு உள்ளது. பிளாக் சோஸ் பிளாக் பெப்பர். அதோட சூப்பு இலையவும் வெங்காய இலையவும் கொஞ்சமாக எடுத்து வெட்டிக்கிட்டு, வெங்காயம் ஒன்று, இஞ்சி எல்லாம் நம்ம கோழி வேக வைக்க கொஞ்சமாக பிளாந்தாவையோ எண்ணெயவோ போட்டு லேசாக கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கலாம் வேணால் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க, ஒரு 2 நிமிஷம். வச்சுட்டு வதக்குங்கம்மா. பிளாந்தா எண்ணெய் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கரலாம், உங்கள் விருப்பம். மஜரின்னு பட்ரு என்ன வேணாலும் போட்டுக்கரலாம். லேசாக வதக்கிட்டு அப்புறம் கோழியை வைங்கம்மா. கோழியை சுத்தமாக கழுவிடுங்க, தோலை எடுத்துறதையே. ஒரு கோழியை வந்து 4ஆக வெட்டி இருக்கிறோம்மா. அதில் வந்து 3 பீஸ்க்கு துண்டை போட்டிருக்கிறேன். அதாவது கோழி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் பாவிக்க போகிறோம். சூப்புலேருந்து, கோழியிலேருந்து, சோஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம இந்த தண்ணியை தான் பாவிக்கணும். உப்பு போடுங்க. அதோட 1/2 மணி நேரம் வேக வைங்கம்மா. மணியை பாருங்கள், நம்ம 2:10 கரெக்டாக அடிக்கணும். இப்போ சில்லி பேஸ்ட்டு செய்ய போகிறோம். இதையெல்லாம் வெளியாகிட்டு சில்லி எடுத்து வெட்டி போட்டுக்கிறோங்க. 5 மிளகாம்மா, ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டுமா அரைச்சிக்கிறோங்க. 1/2 கிலோ சீனி, உப்பு, வினிகர் எல்லாத்தையும் போட்டுக்கிறோங்கம்மா. நான் வினிகர் சீனியும் போடலை, அப்புறம் தான் போட்டேன். இதுவரைக்கும் வினிகர் நான் பாவிக்க மாட்டேன், உங்களுக்காண்டி காட்டுறேம்மா. என்னென்னா போடுங்க, இல்லைண்டா தள்ளிடுங்க. நான் சீனி போடணும் கொஞ்சமாக. சீனி ஒரு 3/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் போடுங்கம்மா. 1 ஸ்பூன் வினிகரு போட்டு அரைச்சி வச்சுருங்கம்மா. முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே வேண்டாம், சூப்பு வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம். இதுக்கடுத்து 3ஆவது ஸ்டெப்பு, பூண்டு, இஞ்சி, வெங்காய இலை, அதை வச்சு ஒரு சம்பல் செய்யணும். நம்ம வந்து அந்த மாதிரியும் சுற்றிக்கிறலாம், பிளெண்டர்லேயும் அரைச்சி ஒரு சுற்றிக்கிறலாமா. திரும்பவும் செய்யலாம், சுத்தவும் செய்யலாமா. 1/4 மணி நேரம் அரைச்சி அடுப்பை லேசாக வச்சுருங்கம்மா. அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கோழி கொஞ்சம் திருப்பி போடுங்க. அகலமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் திருப்பிலாம் போடவே வேண்டியதில்லை. நான் வெறும் குக்கர் பானையவே வச்சு செய்கிறேம்மா. இதை அப்படி திருவிக்கிறேங்கம்மா. திரும்பவும் செய்யலாம், பிளெண்டர்லேயும் நீங்கள் ஒரு சுற்றலாம். திருவுனா நம்மளுக்கு பொழு பொழுண்டு வரும், சுற்றுனா கொஞ்சம் தண்ணி விட்டுரும், அதான் ஒன்று. இந்த மாதிரி பிளெண்டர் ஒரு சுற்றிக்கிறேங்க. சுற்றுனது இந்த இருக்குது, திருவுனது இந்த இருக்குது. கோழியும் வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் அடைச்சி வைக்கணுமா. கரெக்டாக 2:10க்கு நம்ம அடைச்சிட்டோம் அடுப்பை. கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஐஸ் க்யூப்புக்குள்ளே போடணும். எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே இருக்கட்டும். எடுத்து ஐஸ் கட்டியை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம்மா. நீங்கள் ஐஸ் தண்ணிக்கில் கூட போடலாம். போட்டு அது வாட்டுக்கு அதில் ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அது வந்து எதுக்குன்னா தோலெல்லாம் அப்படியே ரஃப்பாக போகிறதுக்காண்டி ஊற வைக்கிறதுமா. இது நான் எப்படின்னு முறையை கற்றுக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. கஷ்டப்பட்டு தான் இந்த முறையை இப்போ ஒரு 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, எள்ளு எண்ணெய் இருக்குல்ல, கருப்பு எள்ளெண்ணெய் வாசனையாக இருக்குமா சீனவங்களோட எள்ளெண்ணெய். அதில் வந்து இஞ்சி பூண்டு திருவி வச்சுருக்குறோம்ல, அதை போடுங்க. அதுக்கப்புறம் வதக்கிட்டு பொடிசாக அந்த வெங்காய இலையை மட்டும், அதாவது கீழே தூரை எடுக்காதீங்க, கனத்த தூரை, முனித்தண்டை மட்டும் லேசாக வெட்டி வச்சுக்கிறோங்கம்மா. லேசாக 2 வதக்குங்கம்மா, போதும், அவ்வளோதான்.
அதோட வெங்காய இலை. வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் முளைக்க வச்சு தலையை எடுங்கம்மா. 1 வாரம் 10 நாளில் நம்மளுக்கு நல்லா இலை கிடச்சிரும். இந்த மாதிரி பொடிசாக கட்டிங் பண்ணிக்கிறங்க. இது நம்ம பாவிக்கலை இப்போ. அப்புறம் சூப்புக்கு பாவிக்கலாம். இதை வந்து உப்பு கொஞ்சம் போடுங்கம்மா. இதுலேயே நம்ம சூப்பு வெண்டாய் ஊற்றலாம். சூப்பு ஊற்றினேன்னா நீ உப்பு போட வேண்டியது இல்லைம்மா. இதை போட்டு வதக்கிட்டு அடைச்சிருங்க. ஒரு வதக்குத்தான். இஞ்சி பூண்டை வந்து ஒரு 2-3 வதக்குங்க. அதுக்கப்புறம் இதை வதக்குங்க. ஒரு வதக்கு அடுப்பை ஏற்றி விட்டு அடைச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதோட எடுத்துருங்கம்மா. 2வது சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இது பூண்டு இஞ்சி போட்ட சம்பல். அதுக்கடுத்து நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கோழி வெந்துருச்சுல. இப்போ நம்ம சோறு செய்வோம். எல்லாம் வடிச்சிடணும். அது சூப்புக்குள்ளது, அது சோத்துக்குள்ளதுமா. 1 கப் அரிசிக்கு இப்போ சூப்பு செய்கிறோம் பாருங்கள். அதே தண்ணியை வந்து வேறு சட்டி மாற்றி வச்சு ஒரே ஒரு க்யூப்புமா, கோழி க்யூப்பு. இதுவும் போடலாம், போடாமல் இருக்கலாமா, நம்மளோட விருப்பம். அதோட அரிசியை ஊற வச்சுருக்கிறோம்மா 10 நிமிஷமாக. சோத்துக்கு போட வேண்டியது இஞ்சியும் பூண்டும் தாம்மா. நீங்கள் என்ன வெங்காயம் வெண்டாய் கொஞ்சமாக போட்டுக்கிறங்க. எண்ணெயும் பிளாந்தாவும் கொஞ்சம் போடணும். வெறும் பிளாந்தா மஞ்சள் மட்டும் போடணும்னாலும் போடலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சுமா. ஒரு கொதி தாம்மா. அதோட இறக்கி வச்சு அந்த சூப்பு இலையவும் வெங்காய இலையவும் பொடிசாக வெட்டி போட்டுருங்க. போட்டு சூப்பை தனியாக வச்சுருங்கம்மா. உப்புலாம் பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் இருந்தால் போடுங்கம்மா அந்த சூப்பில். இப்போ நம்ம சோறு ரெடி பண்ணுவோம். பிளாந்தா எண்ணெய் போட்டாச்சு. அதோட இஞ்சி துண்டும் பூண்டை இடிச்சுக்கிறோங்கம்மா. இந்த இதில் வந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து 2ஆக வெட்டி போடுங்க. சிறுசாக ரொம்ப கொஞ்சம் பொடிசாக வெட்டி போடுங்கம்மா வெங்காயத்தை. நான் வெங்காயம் போட மாட்டேன். கொஞ்சமாக அந்த எள்ளு எண்ணெய் ஊற்றுறோம் அந்த வாசத்துக்கு. சோறு கொதிக்கல கூட நம்ம ஊற்றலாம். சோறு கொதிக்கல கூட நம்ம மஞ்சள் போடலாம். அதோட ஊறின அரிசியை நல்லா வடிச்சிட்டு நல்லா வதக்கிக்கிறங்கம்மா அரிசியை. பொரிங்கட்டி கடாயிலையும் நீங்கள் செஞ்சு குக்கரில் மாற்றிக்கிறலாம். அதோட தண்ணி ஊற்றுங்கம்மா. 1 கப் அரிசிக்கு வந்து 1½ கப்பு தண்ணிம்மா. எங்கள் அரிசிக்கு அவ்வளவு, உங்கள் அரிசிக்கு எவ்வளோ அளவுன்னு பார்த்து செய்யுங்க. எந்த அரிசியிலும் நீங்கள் செய்யலாம், உங்களோட விருப்பம். தண்ணிக்கு பதிலாக நம்ம கோழியை வச்ச தண்ணியை ஊற்றுறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. அதோட குக்கரில் வச்சு தட்டி விட்ருங்கம்மா. சூப்பில் உப்பு இருக்கனால நான் சோத்துக்கு உப்பு போடலை. இப்போ கோழியை வெளியாக்கிருங்க. ஒன்று வந்து பிளாக் பெப்பரு சோஸை போட்டு உங்களுக்கு பொரித்து காட்டுறேன். ஒன்று வந்து கீச்சாப்பையும் தீராமையும் செஞ்சு காட்டுறேன். தீராம் தமிழில் என்ன பேருன்னு தெரியல. இங்கிலீஷில் உள்ளதை நான் உங்களுக்கு அப்புறம் கீழே எழுதுகிற மாதிரி என்ன சோஸுண்டு. இதாம்மா தீராமா. கிராங்கோட சோஸுன்னு நினைக்கிறேன். இதோட சோஸு கிராங்க படம் போட்டிருக்கோம்ல, பெரிய சிப்புடு படம், அந்த படம். அதோட தடவிக்கிறேங்கம்மா. தடவிக்கிட்டு இதை நம்ம அவனில் வைக்க போகிறோம். பிளாக் பெப்பர் சோஸையும் கிச்சாப்பையும் சோயா கிச்சாப் இருக்குல்லம்மா, மனிஸ் இனிப்பு உள்ளது ஸ்வீட்டோட, அதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம்மா. இது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ்மா. 1 மணி நேரம் கரெக்டாக பிடிக்கும். செய்ய தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு 1½ மணி நேரம் 2 மணி நேரம் பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பழகிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இனிப்பு கிச்சாப்பும் சோயா கிச்சாப்பும் மிளகு சோஸையும் நான் வந்து தடவுறேம்மா. இல்லைன்னா வெறும் கிச்சாப்பு இருந்தாலும் நீங்கள் அதை தடவி நீங்கள் பொரிங்கம்மா. சோறு அதுக்கெலாம் வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த இதில் நீங்கள் வந்து பிளாந்தா போடுறதா இருந்தால் மஜ்ரின் போடுறதா போட்டு கிண்டி விடுங்க. அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. ஒரு பரட்டு என்ன நம்மளுக்கு வெந்த கோழி தான், சும்மா அதோட ஒரு இதுக்குத்தான், ஒரு கோட்டிங் மாதிரி தான். இப்போ நம்ம வாங்க கிச்சாப்பு சோஸு செய்வோம். இது வந்து எதுக்குன்னா இன்னொரு வெள்ளைக்கோழி இருக்குது பாருங்கள்.
ஒரு இது கிச்சாப்பு கோழி பொரிச்சது, ஒரு இது வந்து பிளாக் பெப்பரு, ஒரு இது இன்னொரு இது வந்து வெள்ளைக்கோழிம்மா. இது கிச்சாப், ஸ்வீட் கிச்சாப்புமா. அதோட தீராமு, தீராமுக்கு பேர் வந்து ஓஸ்டர் சாஸ்னு போட்டிருக்கு. அது என்ன சாஸ்ன்னு எனக்கு தமிழில் சொல்ல தெரியல. இது வந்து கருப்பு மிளகுட சாஸுமா. இது வந்து சிக்கன் ஸ்டாக்கோட சாஸு. இது வேணுண்டா போடலாம், வேணான்ட்டா நீங்கள் க்யூப்பை வந்து ஒரு க்யூப்பை வந்து இப்படி தூள் பண்ணி போட்டுக்கிறோங்கம்மா. சுடுதண்ணியில் போட்டு அந்த தண்ணியை ஊற்றுங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் வெறும் கோழி அவிச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றிக்கிறோங்கம்மா. இது வந்து கோழி அவிச்ச தண்ணி, அதை ஊற்றுங்க. நம்மளுக்கு அந்த வெள்ளை கோழிக்கு ஊற்றுறதுக்கு தான் இந்த சாஸு, வேறு எதுக்குமே இல்லை. இது வந்து இனிப்பாக தான் இருக்கும். வெள்ளைக்கோழி வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இன்னொரு சாஸு நான் செய்கிறேன். அது வந்து வெறும் கீச்சாப்பை மட்டும் வச்சு, சோயா சாஸ் கீச்சாப்பு இருக்குல்ல, இனிப்புட, அதை மட்டும் வச்சு மிளகாயவும் பூண்டையும் வச்சு இடித்து, அந்த 5 மிளகா 4 பூண்டு எல்லாத்தையும் இடித்து கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி இதை போட்டு லேசாக 2 வதக்கி, இது வந்து அந்த கோழிகளுக்கு நம்ம வந்து அவனில் வைக்கிறதுக்கும் பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல அதுக்கு உள்ளது. அதோட கீச்சாப்பை ஊற்றுங்கம்மா. நம்ம கலந்து வச்சுருக்கதையும் எடுத்து ஊற்றலாம், இது ரொம்ப இருக்குது. கீச்சாப்பு அதோட கோழி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி போதுன்னா இதோட விட்டுருங்க. தண்ணி பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கோழி தண்ணி எடுத்து ஊற்றுங்கம்மா. அவனோட ரெடி ஆயிடுச்சு, இதுவும் ரெடி ஆயிடுச்சுமா. பொரிச்சதும் ரெடி ஆயிடுச்சு, அவனும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கடாய் இருந்தாலும் நீங்கள் வந்து வைங்கம்மா. இதுவும் நல்லா பொரிச்சு எடுக்கும். எண்ணெய் லேசாக விட்டால் போதும். இதாம்மா வெள்ளைக்கோழி. வெள்ளைக்கோழிக்கு வந்து வெட்டியாச்சு, எல்லாம் வெட்டியாச்சு. வெட்டிட்டு அந்த கருப்பு எள்ளோட இது அதை போட்டிருக்கு, அதனால தான் வாசத்துக்கு உள்ளது. தொளிச்சுட்டு இந்த சாஸு செஞ்சு வச்சுருக்கிறோம்ல வெள்ளைக்கோழிக்கு, அந்த சாஸ் வந்து அது மேலே ஊற்றிடுங்கம்மா. அவ்வளோதாம்மா, இதுக்குள்ளே இது வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து ஊர்க்காரவளுக்கு அவ்வளோ பிடிக்காது, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து பிளாக் பெப்பரும் போட்டு கீச்சாப்பும் போட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து இதுக்குள்ளது சில்லி சாஸு, சூப்பு, பூண்டு சட்னி, சில்லி சட்னி. இது வந்து கீச்சாப் இந்த கோழிக்குள்ளதுமா. அப்புறம் வெள்ளரியை வெட்டி வச்சுக்கிறேங்க. இது வந்து பிளாக் பெப்பர் போட்டு அவனில் வச்சது. இது வந்து கீச்சாப்பும் தீராமும் போட்ட பொரிச்சது. இது வந்து வெள்ளைக்கோழி. இது வந்து பூண்டு சட்னி. இது வந்து சூப்பு. இது வந்து சில்லி சட்னி. இது வந்து உரப்பு கீச்சாப்புமா. அவ்வளோதான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நாங்கள் எப்போதுமே வெள்ளைக்கோழிக்கு வந்து அந்த சில்லியும் அந்த இனிப்பு கீச்சாப் மட்டும்தான் செய்வோம்மா. உங்களுக்காண்டி இதை செஞ்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம்.